4 ஆஃப் சஷ்டி இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ காலையில் ஒரு லேசி மார்னிங் தான். கூழ் நாளைக்காக கரைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு. எனக்கு எப்பவும் போல் ரைஸ் கிடையாதுங்க. ஒரு பவுல் ஆஃப் மில்லட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பீட்ரூட். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளோட சாப்பாடு. இன்னொரு பொருள் வந்து நம்ம ஆட் ஆனா நம்ம பூஜா யூனிட்ல சேர்க்க போகிறோம். அதை தான் வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு சின்னதான ஒரு குங்குமச்சிமிழ். I think 7,000 8,000 rupees ஏதோ அரவுண்ட் லைக் 7 to 8,000 ஆச்சு. ரொம்ப அழகா இருந்தது. நான் வந்து இதை விட சின்னதாக கூட இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னேன். பட் சதீஷ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை நம்ம வாங்குறதே வாங்குறோம், ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 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 மீடியம் சைஸில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குங்குமச்சிமிழ் தான் வந்து சதீஷ் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. இந்த சஷ்டி பூஜாவுக்கு என்னோட சைட் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து நம்ம பூஜா யூனிட்டுக்கு திஸ் வாஸ் அ ஸ்மால் கிஃப்ட். ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஸ்மால் சைடில் வந்து ஸ்மால் சலங்கைகள்லாம் வந்து அழகாக இருக்குது. அண்ட் இங்கே உள்ளார வந்து பெயிண்டிங்ஸ்லாம் கூட அழகாக இருக்குது. இங்கே மேலே வந்து ஒரு மயில் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி, அந்த மயிலோடைய மூக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு சலங்கை போட ரொம்ப அழகான ஒரு ஒரு குங்குமச்சிமிழ். ஸோ இதுதான் கிட்ட காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் அந்த அழகான குங்கும சிமிழ். ஸோ இங்கே மேலே வந்து மயில் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணணும். இதுதான் இல்லாததுனால ப்ராப்பரா நம்ம 6 விளக்கு ஏற்றி இந்த இந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண. லாஸ்ட் டைம் சதீஷோட ஆண்ட் வீட்டுக்கு வந்திருந்த போது இந்த மனையை எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. இதை வச்சு தான் நான் இன்னைக்கு பூஜை பண்ண போறேன். ஸோ ஜென்ரலா சஷ்டிக்கு சரவண பவ அப்படின்னு ஒரு கோலம் போட்டு ஒரு லெட்டர்லையும் ஒரு லேம்ப் ஒரு விளக்கை வந்து அடிஷ்னலா ஆட் பண்ணி அந்த விளக்கை ஏற்றி இந்த விரதத்துக்கான பூஜையை பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ரெகுலரா இதை பண்றது இல்லை. பட் இன்னைக்கு லீவ் டே அப்படின்றதுனால இன்னைக்கு இந்த 6 விளக்க ஏற்றி பூஜை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால நான் கொஞ்சம் துளசி எல்லாம் வாங்கி இந்த துளசியால கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். சரவண பவன்னு கோலம் போடலை. பட் ஆனால் ஒரு 6 வெத்தலைய இந்த ஒரு தட்டுல வச்சு அந்த 6 வெத்தலை மேல விளக்க வச்சு ஏற்றி தீபம் ஏற்றியிருந்தேன். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சஷ்டி விரதம் அப்போ முருகருக்கு சிகப்பு கலர் பூ வந்து நம்ம வந்து போட்டு அலங்காரம் பண்ணி இந்த பூஜையோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிகப்பு கலர் அரளி பூ யூஸ் பண்ணலாம். உங்க வீட்லயே பூத்த ஒரு செம்பருத்தி பூ இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே வந்து பெஸ்டான ஒரு விஷயமா இருக்க முடியும். நான் சிகப்பு கலர் அரளி பூ ட்ரை பண்ணேன். ஆனா வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த அரளி பூவை சூட்டி இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த பூஜையை 4ஆம் நாள் சஷ்டி பூஜை இனிதே வந்து முடிஞ்சிச்சு. சனிக்கிழமை அன்னைக்கு 5வது நாள் சந்திக்கலாம்.